Daily. Taste the Daily. ஸ்டாலின் அவர் பேசும்போது சொல்லியிருக்காரு, அவங்க வந்து கொள்கையில் ஊர்னவங்களாம். அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் கொத்தடிமையா. யாரை பார்த்து சொல்கிறது? கொள்கையில் இவங்க ஊர்னாங்களாம் கொத்தடிமையுடைய ஒட்டுமொத்த உருவம் அப்படின்னு பார்த்தா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். எவ்வளோ உதாரணங்கள் சொல்லலாம். கொத்தடிமை வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா ஆளும் வந்து இந்த திமுக கட்சியும் திமுக அரசு இருக்க காலங்களில் எப்படி தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எல்லாம் பதவிக்காக மட்டுமே தாரை வார்க்கப்பட்டு நாடு எக்கேடுகட்டு போனால் என்ன, நம்முடைய குடும்பம் மட்டும் வளபெற வேண்டும், நம்முடைய குடும்பம் மட்டும் உலக ஆசியாவிலே முதல் பெரிய பணக்கார குடும்பமாக உருவெடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எல்லாம் விட்டு கொடுத்து ஒட்டுமொத்தமாக ஒரு கொத்தடிமையினுடைய ஒரு பிராண்டு, ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட சின்னம் அப்படின்னு பார்த்தா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவிற்கு அதிமுக இடையில் தான் வந்து 7வது முறையாக திமுக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காரு. அது நடக்க போவதில்லை, அது வேறு விஷயம். மக்கள் இன்றைக்கி என்ன கிட்டத்தட்ட அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மக்கள் ஆனந்தப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்களா? இன்றைக்கி ஒரு குடும்பம் மட்டும்தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் பார்த்தா ஸ்டாலினுடைய அந்த குடும்பம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியாக இருக்க ஒழிய தமிழ்நாட்டில் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை. விலைவாசி உயர்வு, சட்டம் நடந்தால் பாதுகாப்பு இல்லை, போனால் வீட்டை விட்டு போனால் பாதுகாப்பு இல்லை, திரும்பி வரானன்ற அந்த எண்ணம் ஒவ்வொருத்தர் மத்தியிலும் நிகழ்ந்துட்டுருக்கு. வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, கட்ட பஞ்சாயத்துகள், ஆளும் இந்த கட்சியை சார்ந்தவர்களே வந்து காவல்துறையில் தலையிடுறது, இப்படி பார்த்தா எண்ணற்ற பாலியல் வன்கொடுமைகள், இப்படி அண்ணா பாலியல் வந்து அந்த குற்றச்சாட்டுகள்லாம் இன்றைக்கி தலைக்குருவே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தலைகுனி ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. இப்படி இருக்கிற நிலையில் மக்கள் சரியான தருணத்தை எதிர்பார்க்குறாங்க. சட்டமன்ற தேர்தல் 2026 நிரந்தரமாக 13 வருஷம் எப்படி நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா புரட்சி எம்ஜிஆர் வந்து 13 வருஷம் காட்டுக்கு அமிச்சாரோ வனவாசத்துக்கு, அப்படி இனிமேல் கோட்டை பக்கமே திமுக வரக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் தீர்மானிச்சிருக்காங்க. அது நடக்க போகுது 2027. அப்படி இருக்கிற ஒருத்தர் கொள்ளைக்கார கும்பல், இவர்கள் இன்னும் கொள்கைவாதிகளாம், நாங்கள் வந்து கொத்தடிமைகளாம். எங்களுடைய இதய புரட்சி தலைவி அம்மாவும் சரி, அதே போன்ற புரட்சி தலைவியும் சரி, அவருடைய ஆட்சி காலத்திலும் சரி, அந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை எந்த காலத்திலும் நாங்கள் வந்து விட்டு கொடுக்கவில்லை. குறிப்பாக சொல்லணும்னா திமுக அந்த நீட் தேர்வுக்கு அந்த அனுமதி வந்து காளைகளை வந்து திமுக வந்து நீட் தேர்வுக்கு அனுமதி கொடுத்தது. திமுக கூட்டணி வந்து வச்சபோது தான் வந்து அன்றைக்கி அவருடைய அமைச்சர் அன்றைக்கி இந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. யார் அன்றைக்கி அந்த பிள்ளையார் சொல்லி போட்டது? இவங்க தான் போட்டாங்க, திமுக. அதுக்கு வந்து நீட் தேர்வுக்கு அனுமதி கூடாதுன்னு சொன்னோம். அதே போல் காளைகள் வந்து காட்சி விலகாக அறிவிக்கும் அந்த சட்டத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காவிரி மீத்தேன் ஆய்வு, தமிழுக்கு எதிரான சட்டங்கள் நாடாளுமன்ற நிறைவேற ஆதரவளிக்கலை. அந்த சட்டங்கள் எல்லாம் மத்திய அரசு கொண்டு வந்தபோது நீட் தேர்வுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கலையே. அதே போல் வந்து காளைகளை வந்து காட்சி பொருளாக அறிவிக்கணும்னாங்க, அதுக்கு கொடுக்கலையே. அது போல் வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன்னு அதே போல் சட்டங்கள் எதுவும் தமிழ்நாட்டு நலனுக்கு வந்து கவர்மெண்ட் கொண்டு வரது மத்திய அரசு ஆதரிக்கலை அன்றைக்கி. அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் தேவையான நேரங்களில் எல்லாம் மத்திய அரசு எதிர்த்து குரல் கொடுத்து வரோம். காவிரி பிரச்சனையில் உங்களுக்கு தெரியும், காவிரி பிரச்சனையில் வந்து காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி ஒழுங்காற்று குழுமம், இவைகளை எல்லாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அமைத்து நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல முறை மத்திய அரசை வலியுறுத்தியும் மத்திய அரசு செவிசாய்க்காத ஒரு பட்சத்தில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த மத்திய அரசை வலியுறுத்தி 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை தொடர்ந்து முடக்கி கழக 36 சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 23 நாட்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இறுதியில் எங்கள் போராட்டத்திற்கு கழகம் எடுத்த அந்த முன்னெடுப்பான போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்து காவிரி நீர் மேலாண்மையான மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு வந்து அமைக்கப்பட்டது. ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் ஒரு மகத்தான வெற்றி திமுக காங்கிரஸ் கூட்டணி பெறும் சொல்லிட்டு அந்த ஒரு அவநம்பிக்கையில் போஸ்டர் வந்து அடியேனாச்சு வச்சுக்கிட்டாங்க. ஆனால் ரிசல்ட் வந்து வந்து ஒரு மகத்தான வெற்றி கொடுத்தாங்க. நைட்டு போஸ்டர் எரிச்சாங்க. அப்போ போஸ்டர் எரிச்சது, அப்புறம் வந்து சரிபாதி சீட்டை கொடுத்தது, கெஞ்சி ஆட்சி கலக்கி வச்சதெல்லாம் இதெல்லாம் வந்து கொள்கையா? இதெல்லாம் வந்து கொத்தடிமை இல்லையா? நான் கேட்குறேன், இதெல்லாம் கொத்தடிமை இல்லையா? கொத்தடிமையோட ஒட்டுமொத்த உருவம், கொத்தடிமையே வந்து ரத்தத்தில் ஓடுறது. நீங்கள் போய் கொத்தடிமை பற்றி பேசலாமா நீங்கள்?
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.